ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் லெட் தேர் பி லைட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ கிறிஸ்டின். இவர் சின்ன வயசு நடந்த ஒரு சம்பவத்தால் சாமி மேலே பக்தியே இல்லாமல் இருக்கார். கிறிஸ்டின் அந்த சாமி மேலே பக்தியே இல்லை, அதற்கு எதிரான ஒரு கருத்துக்களை வெளியிட்டுட்டே இருப்பார். இப்படி போயிட்டுருக்கிற நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கிடுவார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உயிர் தப்பிப்பார். அதுக்கப்புறம் கடவுளை நம்ப ஆரம்பிப்பார். கிறிஸ்டின் சாமியை கும்பிட ஆரம்பிப்பார். உடனே ஹீரோவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லதே நடக்கும். அப்படி ஹீரோடைய லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்கள என்ன, அவரோட லைஃப் என்னவோ மாறுச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய அந்த கேரக்டர் தாங்க. இது ஒரு கடவுள் பக்திமயமான படம், அது கிறிஸ்டின் படம். அதனாலேயே இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். பொதுவாக கிறிஸ்டின் அந்த சாமி கும்பிட்றவங்க அவர் கைவிட மாட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை நல்லா சொல்லியிருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோகிராஃபிக் சூப்பரான சில படம் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக வில்லன் எதுவும் இல்லை, ஃபைட் சீன்ஸ் ஆகலாம் எதுவுமே இல்லை, நார்மலான ஒரு படம் தான். பொதுவாக கடவுள் நம்பிக்கையை பற்றி இந்த படம் வந்திருக்கு. அதனால் இந்த படத்தில் வில்லனோ இல்லாதனால இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் மிஸ் ஆகுது. ஒரு ஹாலிவுட் படமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பட்டே பலப்பட்ட நம்மளுக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப டெத் எண்டில் போகுது. அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சுமாரானா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.